கோடானு கோடி மக்களின் இதய நாடிகளை வருடிய காலத்தால் அழியாத நாதத்தை எழுப்பிய வீணையின் நரம்பு அருந்துவிட்டது. பாலமுரளி கிருஷ்ணா என்கின்ற அந்த பெயர் 400 பாடல்களுக்கு, திரைப்பாடல்களுக்கு அவரே இசையமைத்தவர். 25,000 கச்சேரிகளை நடத்தியவர். தென்னிந்தியாவில் அவர் பாடாத சபாக்கள் எவையுமே இருக்காது. நான் இசையின் ரசிகன். அதுவும் திரைப்பட பாடல்களின் என் இதயம் கவர்ந்த பாடல்களை நாள்தோறும் கேட்பவர். அவற்றில் 2 பாடல்கள் பெரும்பாலும் நான் திரும்ப திரும்ப கேட்கின்ற பாடல்களில் ஒன்று 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதரின் இயக்கத்திலே வெளியான கலைக்கோயில் படத்தில் தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே என்கிற பாடலும், அதற்கு பிறகு திருவிளையாடல் படத்தில் ஒரு நாள் போதுமா இந்த நாள் போதுமா என்ற பாடலும், அந்த கானம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரலிலே ஒரு தனித்துவமான கானம் இருக்கிறது. டிஎம்எஸ் ஆகட்டும், சீர்காழி ஆகட்டும், பிபி சீனிவாஸ் ஆகட்டும், சுசிலா ஆகட்டும், ஜானகி ஆகட்டும், ஜிக்கி ஆகட்டும், ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அப்படி இருதயங்களை வருடி ஈர்க்கக்கூடிய ஒரு கானம் அவர் குரலிலே அமைந்திருந்தது. அவருக்கு மரணம் இல்லை. பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு மரணம் இல்லை. அந்த இசை இந்த காற்று அலைகளோடு உலவிக்கொண்டே இருப்பது இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாலமுரளி கிருஷ்ணாவினுடைய பாடல்கள், அவர் வழங்கிய இசை, அவர் தந்த கர்நாடக இசைக்கு அவர் மெருகூட்டிய பெருமை அனைத்தும் அழியாதிருக்கும். ஒரு ரசிகன் என்ற முறையில் அவர் உயிர் நீத்த இந்த இடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நான் வந்தேன். மறைந்த பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக இசை உலகில் கொடிகட்டி பறந்தவர். பத்மஸ்ரீ விருது பெற்றதோடு 1970களில் திரைப்பட பாடல்களை பாடியிருக்கிறார். 400க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசை அமைத்துள்ளார். அவருடைய மறைவென்பது இசை உலகிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பிரிந்து வாழக்கூடிய உறவினர்களுக்கு என்னுடைய அனுதாபத்தை உரித்தாக்குகிறேன்.